வணக்கம். எடப்பாடி பழனிசாமி இன்னும் பார்த்தீங்கன்னா, கட்சிக்குள்ள யாருக்கு ராஜ்யசபா சீட்டு குடுக்குறது? கூட்டணி கட்சி குடுக்கலாமா? இல்ல கட்சிக்குள்ள இருக்கிற சீனியர்களுக்கு குடுக்கலாமா? அப்படிங்கிற மாரி ஒரு தயக்கத்தில் தடுமாற்றத்தில் இருக்கிறார். எப்பயுமே தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடியவர், அதுதான் தலைமை பண்புக்கு அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ அவரால் ஒரு முடிவை கூட எடுக்க முடியல. ராஜ்யசபா சீட்டு யாருக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஜெயக்குமார் வம்பிழுத்துட்டு இருக்காரு. ஜெயக்குமார் கொடுத்தே ஆகணும். இந்த சைடு இன்பதுரை, விந்தியா, அப்புறமா பார்த்தீங்கன்னா ராஜ்சத்யன், இப்படி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாருக்கு கொடுக்குறது? கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் இவங்களுடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறார். எப்படி இவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு நடத்தக்கூடிய அளவுக்கு வந்துட்டார். அந்த அளவுக்கு இறங்கிட்டார். வேறு முடிவு எடுக்க முடியல. ஓபிஎஸ் இருந்தாருன்னா ஓபிஎஸ்ஸை காரணம் காட்டிடலாம். அவர் ராஜ்யசபா சீட்டை அவர் ஒன்று பிரிச்சுக்கிட்டு போயிட்டாரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நிர்வாக வசதிக்காகவும் சரி, கட்சியை நிறைய ஒரு 82 மாவட்டங்களாக பிரித்து மாவட்ட செயலர்கள்லாம் நியமனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா 2 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாவட்ட தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் நியமனம் பண்ணலாம். அதில் எடப்பாடி ஆதரவாளர்களை நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார். ஆனால் சென்னையில் மட்டும்தான் அது சாத்தியமாச்சு. சென்னையில் மட்டும் 9 மாவட்ட செயலர்கள் போட்டிருக்காங்க. மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா யாருமே பண்ணவே முடியல. மாவட்ட செயலர்களை மாற்றவே முடியல. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கவுங்க தனி தாதாவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலலாம் கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் நாங்கள் பேச ஆரம்பிப்போம், நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பித்தோன்னா இவர் என்னன்னு பயந்துட்டார். 117 மாவட்ட செயலர்கள் போட்டாகணும். 117 மாவட்ட செயலர்களாக இப்போ 82 தான் இருக்குது. நிர்வாக வசதிக்காக மட்டும் இது போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னமும் மாவட்ட செயலர்கள் பலர் மேலே நம்பிக்கையே கிடையாது. எப்போ வேணாலும் நம்மளை உள்குத்து குத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இருந்துகிட்டே இருக்கார். இந்த மாதிரி சமயத்தில் பாஜகவோட கூட்டணி வச்சது நிறைய மாவட்ட செயலர்களுக்கு பிடிக்கல. நயினா நாகேந்திரனும் ரொம்ப அவருடைய தரப்பில் பாஜகவில் இருக்கிற ஐடிவிங்க எல்லாம் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி, அதிமுக இவங்களை விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லினார். எல்லாமே விமர்சனம் பண்ணுறவங்க அண்ணாமலையோட ஆதரவாளர்கள், அண்ணாமலை வச்சுருந்தா வார் ரூம் அப்படிங்கிற மாதிரிலாம் நயினா நாகேந்திரன் பேசினார். அண்ணாமலை எங்கேயா வார் ரூம் வச்சுருந்தாரு? அண்ணாமலை ஆதரிக்கிறவங்க அவங்க பாட்டுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அண்ணாமலை இப்போவும் கூட அண்ணாமலையோட எண்ணங்கள் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி செய்ய போகிறாரு. அது ஏற்கனவே அமித்ஷாட்ட அண்ணாமலை சொல்லிட்டார். எப்படி அண்ணாமலை பாஜக தலைமையில் ஒரு தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிறத சொன்னார். பாஜக தலைமையை ஏற்று வர்றதுக்கு நிறைய கட்சிகள் இருக்காங்க. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் அதான் நடந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தனித்து போட்டி போடலாம், நம்ம கூட கூட்டணி வைக்கிற கட்சிகள் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது தேமுதிகலாம் வச்சாங்க. தேமுதிக, புதிய தமிழ் இவங்களாம் வச்சாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா பாஜக கிட்டத்தட்ட அவங்கள நெருக்கி தான் கூட்டணி இதில் ஓட்டு சதவீதம் வாங்குச்சு. 18.5% வாங்குச்சு. அவங்க 20.5% வாங்கினாங்க. அப்போ ஏறக்குறைய பாஜக அதிமுகவை நெருங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. காரணம் என்னென்னா அண்ணாமலையோட பேச்சு, அண்ணாமலையோட நடவடிக்கை. அண்ணாமலைனால் பாஜகவோட ஒரு வளர்ச்சியை காட்ட முடிஞ்சுது. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் டக்குன்னு எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார்? சட்டமன்ற தேர்தலில் அவர் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்களுக்கு மக்களோட செல்வாக்கு அதிகமாக இருக்குது, நாங்கள் சர்வே எடுத்துருக்கிறோம், அதனால் எங்களுக்கு 117 தொகுதியில் கொடுத்துருங்க, பாலுக்கு பாதி பாதி. அது இல்லாமல் நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னாலும் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்துக்கங்க, எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்பில் பேச்சுவார்த்தை நடந்தது. விஜய் தரப்பில் இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தனியாக சர்வேலாம் எடுக்கும்போது ஒரு 15-20% ஓட்டுகளை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிச்சார்னா, 117 தர முடியாது, ஒரு 80-90 தரலாம், துணை முதலமைச்சர் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். அது ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் இதெல்லாம் பார்த்தோன்னா அமித்ஷாவுக்கு ஒரு டென்ஷன் ஆகிப்போச்சு. இவ்வளோ பஞ்சாயத்து எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்குது, டக்குன்னு விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிட்டு கூட்டணி வச்சுட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கும், எடப்பாடி பழனிசாமி பையன் மிதுனும் அவர் சம்பந்தியும் விமானம் வாங்குறது தொடர்பான இதை பேச்சுவார்த்தை எல்லாத்தையுமே அவங்க எடுத்துகிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு லாக் பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி பயந்துக்கிட்டு டெல்லிக்கு ஓடினார். டெல்லிக்கு ஓடி அதுக்கப்புறம் தான் தெரியுமில்ல, அமித்ஷா காலில் உளுந்து கெஞ்சி கூத்தாடி இங்கே பேச்சுவார்த்தையை முடித்தார். அப்போ தான் எடப்பாடி பழனிசாமி வச்ச ஒரு கண்டிஷனில் தான் அண்ணாமலையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி. அண்ணாமலை இருந்திருந்தால் இன்றைக்கி நிலைமையே வேறு மாதிரி போயிருக்கும். இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துங்களும்
இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த ஞானசேகரனுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கும்போது கூட ஒரு நியாயமான தீர்ப்பு தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் யார் அந்த சார் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட குற்றச்சாட்டாக இருக்குது. அந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் அண்ணாமலை போகவே விரும்பலை. அவர் குற்றவாளிகளுக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் தண்டனை கொடுத்தது பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையும் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டார். ஆனால் அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா திமுக கதிகலங்க விட்டுருப்பார் அப்படிங்கிறதும் அவர் இல்லாததும் நிறைய பேர்த்துக்கு தெரியுது, தோணுது. ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் ஒரு எடப்பாடி பழனிசாமி விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்படிங்கும்போது அமித்ஷாட்டையும் உடனே அமித்ஷா வர வச்சு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு உட்கார வச்சு கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போயிட்டாங்க. 1 வருஷம் இருக்கப்பா, அதுக்குள்ளே முன்னாடியே எப்படி நீங்கள் கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் இருந்தது. அப்பையும் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அந்த இதில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும்போது அங்கே ராமதாஸ் ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கி விட்டார். தலைவர் பதவியிலேருந்து அன்புமணியை தூக்கி விட்டார். அந்த பஞ்சாயத்து இன்னமும் முடியவே இல்லை. இப்போ ராஜ்யசபா சீட்டை ஏடிஎம்கே பாமக கொடுக்கறதுக்கு அதிகமாக எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லிட்டார். காரணம் என்னென்னா பாமக இல்லைன்னா அங்கிட்ட எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ 75 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக மட்டுமே கிடையாது, பாமகவோட ஸ்ட்ரென்த்து தான். அதனால் அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை கொடுத்தாலும் அவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போயே அவங்க அக்ரிமெண்ட் போட்டாகணும். அப்படி போட்டால் நம்ம கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இறங்கி வந்துட்டார். ஆனால் தேமுதிகவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இருந்துட்டு தேமுதிகவுக்கு காலம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்தது. நேற்று கூட புதுக்கோட்டையில் பிரேமலதா பேசும்போது கூட அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. இப்போ எப்படி திமுக மக்கள் நீதி மையத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, கமலஹாசன் கொடுத்துட்டாங்க. அது ஒரு நம்பிக்கையான ஒரு தன்மை. கூட்டணி கட்சிகள்னால் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டியது தான். ஆனால் இப்படி எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனசங்கடத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுவாரா அப்படிங்கிறத போக போக நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி பிரேமலதாட்ட என்ன சொன்னார், சுதீஷ்ட என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயம்லாம் இவர் சீட்டு கொடுக்கலைன்னா கண்டிப்பாக வெளியே மீடியாக்களில் பேசுவாங்க. பேசும்போது எடப்பாடி பழனிசாமியோட தொடர்ந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறவர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் பரவிடும். ஆனால் இப்போ விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தின ஒரு விஷயமும் அமித்ஷாவுக்கு தெரிஞ்ச பிறகு அமித்ஷா நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை கூட்டணிக்குள்ளே விட்டுட்டு போயிட்டாரா. இப்போ விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்தவே முடியல. ஆனாலும் இவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. விஜய் தரப்புலேருந்து சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சிங்க அப்படின்னா உங்களோட நாங்கள் கூட்டணிக்கு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துறது கூட நாங்கள் விரும்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துது. இப்போ பாஜகவோட கூட்டணி வச்சாச்சு, எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, உட்கட்சி பிரச்சனைகள் இருக்குது, அழுத்தம் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் பாஜக எங்களை லாக் பண்ணியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கூட்டணிக்குள்ளே வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கூட்டணியில் பாஜக இருக்குது. நான் பாஜகவை எதிர்க்கிறேன். மத்தியில் பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி, அவங்கள நாங்கள் எதுக்குறோம். அதே சமயத்தில் இங்கே அரசியல் எதிரி திமுக. நீங்களும் திமுக எதுக்குறீங்க, நானும் திமுக எதுக்குறேன். நமக்குள்ளே கூட்டணி இருந்தாலும் நல்லது தான். ஆனால் நீங்கள் கொள்கை எதிரியான பாஜகவோட நீங்கள் கூட்டணி வச்சுட்டு செயல்படுறீங்களே, அது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை இவர் கேட்குறாரு, விஜய் கேட்குறாரு. விஜய் கேட்குறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. அதனால் பார்த்திங்கன்னா விஜய்க்கும் கண்டிப்பாக அதிமுக கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, ஆசையும் இருக்குது அவருக்கு. காரணம் என்னென்னா, அவர் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கட்சியில் ஒரு வட்ட செயலாளர் போஸ்டிங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா பிரச்சனை, பஞ்சாயத்து, அடித்தடி இப்படிலாம் ஓடுது. ஆனால் கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறது உண்மை தான். ஒரு வட்ட செயலாளருக்கே அடிச்சுக்கிறானுங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட்சியில் செல்வாக்கு இருக்கிறனால தானே அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் இதை விஜய் வேறு மாதிரி யோசிக்கிறார். இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்படி கட்சிக்குள்ளே பிரச்சனை அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு கோபம் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு யோசனை. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, நம்ம தனித்து போட்டி போடுறோம் அப்படின்னோம்னா 234 தொகுதிக்கும் நம்ம தனித்து போட்டி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படின்னா கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளை தான் நிப்பாட்ட முடியும். அப்படி நிர்வாகிகளை நிப்பாட்டுறோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அவங்க தேர்தலில் அவங்க செலவு பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா செலவு பண்ண முடியாது. அவங்களால அவங்க ஒரு விஜயோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்துக்கு செலவு பண்ணலாம், மூலங்கள்லாம் வச்சு செலவு பண்ணலாம், அப்புறம் பால் அபிஷேகம் பண்ணலாம். அவ்வளோதான் அவங்களால அதிகபட்சமாக பண்ண முடியும். ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய அளவுக்கு செலவு பண்ண வேண்டிய முடியாத அளவில் தான் அவங்களாம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு தேர்தல் செலவுக்கும் கட்சி கொடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வரும். அப்படி கட்சி கொடுக்குது அப்படின்னா அவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த வெற்றி பெற்றாங்கன்னா பரவாயில்ல, வெற்றி பெற முடியல அப்படின்னா இது கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அடி உழுகும் அப்படின்னு சொல்கிற விஜய் யோசிக்கிறார். 234 தொகுதியிலையும் போட்டி போட முடியுமா? ஏன்னா சின்ன சின்ன கட்சிகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. ஒருவேளை வரல அப்படின்னா தனிச்சு போட்டி அப்படிங்கிறது 234 தொகுதியிலையும் போட்டி அப்படிங்கிறது
இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா அவர் யோசிக்கிறார். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, பூத் கமிட்டி முதற்கொண்டு எல்லாருமே வந்து பயங்கரமாக செயல்படுறாங்க. பூத் கமிட்டிலாம் அமைச்சிருக்கிறாங்க. அதனால ஒன்றுமே பெருசா இல்லை. கட்சி வந்து அடிமட்டத்திலிருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் ஊனிட்டு வந்துகிட்டு இருக்கு. அரசியல் களத்துக்குள்ளே வந்து இன்னும் விஜய் வரும்போது இன்னும் பரபரப்பு அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது, இந்த பூத் கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் பல தடவை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் கேட்கவே மாட்டேறீங்க. என்ன தான் பண்ணுறீங்க? பூத் கமிட்டி அமைப்பீங்களா? அமைக்க மாட்டீங்களா? என்ன இப்படி இருக்கிறீங்க? அப்படிங்கிற மாதிரி நேற்று ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர்கள்லாம் நிறைய பேர் வரவே இல்லை. இவரெல்லாம் வந்து அங்கே இருக்கிற அந்த அலுவலக உதவியாளரை விட்டு ஃபோன் பண்ணி, எங்கேப்பா இருக்கிறீங்க? கூட்டம் ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் இன்னும் ஆளை காணோன்னா, வந்துக்கிட்டே இருக்கேன்னு கடைசி வரைக்கும் வராத மாவட்ட செயலர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாகி போச்சு. பொறுப்பாளர்கள் வரல. நிறைய பேத்துக்கு ஃபோன் போட்டு கூப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு. இது ஜெயலலிதா காலகட்டமாக இருந்தால் இப்படி இருக்குமா? ஜெயலலிதா காலகட்டத்தில் தேர்தலுக்கு 1 வருஷமோ 2 வருஷத்துக்கு முன்னாடியே பூத் கமிட்டி அமைச்சு ரொம்ப பம்பரமாக சுற்றுவாங்க. பூத் கமிட்டி அமைக்காத மாவட்ட செயலாளர்கள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள தூக்கி விட்டுருவாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா, ஒரு பூத் கமிட்டி அமைங்க. அந்த பூத் கமிட்டிக்கு ஒரு 9 பேர் இளைஞர்களாக போடுங்க, அதில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு பூத் கமிட்டிக்கே 1000 ஓட்டு இருக்குது அப்படின்னா, அந்த 1000 ஓட்டில் ஒரு 9 பேரை வந்து அதிமுகனால் போட முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அவருடைய எண்ணமாக இருக்குது. ஆனால் பூத் கமிட்டியை நிர்வகிக்கக்கூடிய இந்த மாவட்ட செயலரோட எண்ணம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு வருஷத்துக்கு 11 மாதம் 10 மாதம் இருக்கும்போது நம்ம பார்த்து ஒரு பூத் கமிட்டி அமைக்கிறோம் அப்படின்னோம்னா, அந்த பூத் கமிட்டியில் இருக்கிறவங்க போய் தினமும் போய் மக்களை சந்திக்கிறாங்க. அதிமுக ஓட்டை வந்து அப்படியே தக்க வைக்கிறாங்க, இல்லை வேறு கட்சி ஓட்டுகளை வந்து அதிமுக சைடு கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், அவங்களுக்கு செலவுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த செலவை யார் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்ல, அதுதான் அவங்க யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு செலவு பண்ணணுமே, யார் செலவு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியாக அவங்க கேட்குறாங்க. இதை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்கணும்ல, ஆனால் கொடுக்கல. கொடுக்காம வந்து பூத் கமிட்டி அமைங்க அப்படின்னு சொன்னால் எப்படி? அதனால் மாவட்ட செயலர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து தேர்தலுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி பூத் கமிட்டி அமைச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு இதெல்லாம் பயங்கர டென்ஷன். என்ன அது கட்சியில் வந்து அடிப்படை நம்ம வெற்றி பெறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா பூத் கமிட்டி தான். அந்த பூத் கமிட்டியை வந்து நீங்கள் அமைக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அவங்க கேட்குறாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா இருந்தபோது பூத் கமிட்டி அமைக்கலைன்னா அவங்கள கட்சியை விட்டு நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் அப்படி நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. கடுப்பாக இருக்கிறாரு, டென்ஷன் ஆகுறாரு. நேற்றெல்லாம் கும்பலை காணோம் அப்படின்னோன்னே, மாவட்ட செயலாளர் காணோம் அப்படின்னோன்னே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். காலில் விழுந்தவங்களெல்லாம் திட்டி விட்டார். எந்திரிங்க, காலையில் உழுவாதீங்க, போங்க என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஆகிட்டார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பேச்சை எந்த மாவட்ட செயலர்களும் யாருமே கேட்கல. இன்னும் உட்கட்சி பிரச்சனைக்குள்ளே கிடக்கிறார். இப்போ வந்து என்ன செய்கிறாரு, நேற்று ஆலோசனையில் மிக முக்கியமான பூத் கமிட்டி தான் அப்படிங்கிறத தாண்டி அவர் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஆலோசனை பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜகவோட கூட்டணி வேணான்னு சொல்லி மாவட்ட செயலர்கள் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் அடி வாங்கும், கட்சியை ஒருங்கிணைக்கிற முயற்சியை எடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறத விட்டுட்டு தாவேகாவோட கூட்டணி வைங்க, அவங்க தான் பேச்சுவார்த்தைக்கு வராங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி கூட்டணி வச்சிங்கன்னா தான் நம்மளால் ஒரு கூட்டணியை உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ணாமலை ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான் அமித்ஷாட்ட, நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்பாதீங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு துரோகம் பண்ணுவார், அவர் அப்படிப்பட்டவர் தான், அதை நீங்கள் இப்போ புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு. இது அமித்ஷாவுக்கும் நல்லாவே தெரியும். அமித்ஷா பல முறை எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லியிருக்கிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதிமுகவோட வாக்கு வங்கி உயர்த்தணும் அப்படின்னோம்னா பாஜகவோட தான் கூட்டணி வைக்கணும். ஒருவேளை தாவேகாவோட கூட்டணி வச்சோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக தாவேகா அதிமுகவோட ஓட்டு வங்கிகள்லாம் வாங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது அவருக்கு. இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட நம்ம கூட்டணி வைக்கும்போது நம்மளுடைய வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கார். இன்றைக்கி வந்து 2 கட்சிகளுமே ஈக்குவலான வாக்கு வங்கிகளில் தான் இருக்குது. இதுதான் அண்ணாமலையோட கோபமும் கூட. நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்து கட்சியை வந்து ஒரு அளவுக்கு நம்ம செல்வாக்காக வச்சுருக்கும் போது டக்குன்னு நம்ம வந்து திரும்பவும் நோட்டாக கீழே போனோம் அப்படின்னோம்னா அது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். திரும்பவும் கட்சியை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அண்ணாமலை சொன்ன மாதிரி தான் நடக்கும். எடப்பாடி பழனிசாமி கை கழுவி விட்டுருவார் பாஜகவை தேர்தல் நெருக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் வந்து எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபா சீட்டை அன்புமணி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாரு. ஆனால் இப்போயே கூட்டணியில் வந்து ஓகே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணிக்குள்ளே ஓகே சொல்லணும் பாமக அப்படிங்கிறது. அது தெரிஞ்ச பிறகு தான் இப்போ ராமதாஸும் அன்புமணிக்குள்ளேயும் ஒரு உட்கட்சி பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 2 பேருக்குள்ளேயும் சமாதானம் ஆகிடுவாங்க. இவங்க சமாதானம் ஆகக்கூடிய நபர்கள் தான். ஆனால் இந்த பிரச்சனை, இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஓடுதில்ல, இதை வச்சு தான் அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியை வந்து யாருமே பெருசாக, மாவட்ட செயலர்கள், மாவட்ட நிர்வாகிகள் யாருமே பெருசாக கண்டுக்கலை. எடப்பாடி பழனிசாமி சொன்னதை யாருமே செய்யலை அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்று கூட்டத்தில் வந்து வெடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் பேசுங்க. நன்றி, வணக்கம்.